இன்றைக்கி மீடியாவை திறந்தாலே உங்கள் பிறந்த தேதியை மட்டும் சொல்லுங்கள், அதை வச்சு உங்களுக்கு யார் கூட காதல் ஏற்படும், யார் கூட கல்யாணம் ஏற்படும், அது எவ்வளோ நாள் நீடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது எவ்வளோ அப்பட்டமான பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியுமா? நீங்கள் ஜோசியத்தை நம்புங்க, நம்பாமல் போங்க, அதை பற்றி எனக்கு அக்கறையே கிடையாது. ஆனால் நீங்கள் ஏமாந்து போனோம்னா உங்களை ஏமாத்துறதுக்கு கூட ஒருத்தனுக்கு ஒரு தகுதி வேணும்னு முடிவு பண்ணுங்கள். ஒரு புத்திசாலிக்கிட்ட ஏமாந்து போகலாம், ஒரு பலசாலிக்கிட்ட தோற்று போகலாம். ஆனால் எல்லாருக்கிட்டையும் அப்படி தோற்று போகலாமா, எல்லாருக்கிட்டையும் ஏமாந்து போகலாமான்னு யோசிப்பாருங்க. ஒரு சுயநலக்காரங்கிட்ட ஏமாறுறது எப்படி இருக்கும், ஒரு பைத்தியக்காரங்கிட்ட ஏமாறுறது எப்படி இருக்கும்? பிழைக்க தெரிஞ்ச ஒருத்தன் அவன் பிழைக்கிறதுக்காகவே நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான்னா அது ஜோசியமாக இருந்தால் என்ன, வேறு யாராக இருந்தால் என்ன? தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஜோசியத்தை நம்பினாலும் அது ஒரு அளவோடு நம்புங்க. நமக்கு சாதகமாக இருக்கிறது மட்டும்தான் ஜாதகம், மற்றது எல்லாமே பாதகம்தான். புரிஞ்சுக்குங்க. நம்ம எல்லாம் இப்போ படிச்சிருக்கோம், ஓரளவுக்கு அறிவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நமக்கு முன்னேற்றம் இருக்குன்னா கூடுமான வரைக்கும் இந்த மாதிரியான அற்பத்தனமான விஷயங்களை நம்பாதீங்க. ஒரு விஷயத்தை கேட்கும்போதே தெரிஞ்சுக்கணும் இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு. அது கூட தெரியாமல் ஏமாறணும்னா அப்படி ஏமாறுறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தான் நான் சொல்ல முடியும், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. யோசிங்க. ஒருத்தனோட பிறந்த தேதி மட்டுமே ஒருத்தனோட வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுமுன்னா சூப்பர் ஸ்டார் பிறந்த அதே தேதியில் எத்தனையோ பேர் பிறந்திருப்பான். எல்லாருமே அப்படியே இருக்காங்களா? இல்லை. உழைப்பும் திறமையும் நேர்மையும் மட்டும்தான் ஒருத்தனை வெற்றிக்கு கொண்டு போகும். புரிஞ்சுக்கங்க. நன்றி உறவுகளை.